டாஸ்மாக் சாராயத்தில் கிக் இல்ல. அமைச்சர் கருத்துக்கு அண்ணாமலை பதிலடி. சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட தலைவர்களால் மட்டும்தான் ஒரு தூய்மையான சமுதாயத்தை அமைக்க முடியும். சமுதாயம் கெட்டு சீரழிகிறதே என்ற வருத்தம் தலைவர்களுக்கு இல்லை என்றால் அந்த சமுதாயம் மேலும் சீரழிவதை வேடிக்கை பார்ப்பதை தவிர நம்மால் வேற எதுவுமே செய்ய முடியாது. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று ஸ்டாலின் கூறியதிலிருந்து கள்ளச்சாராயம் விற்றவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க, ஆனால் அதை பற்றியே கேள்வி கேட்ட அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில் அளித்த பதில் மக்களுக்கு கண்ணீரை வரவழைப்பதாக இருந்தது. டாஸ்மாக் கடைகளில் கிக் இல்லாததால் கள்ளச்சாராயத்தை நாடிச் செல்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் பெரிய கண்டுபிடிப்பாளியான துரைமுருகன் அவர்கள். ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா இது? அதுவும் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு உடல் சோர்வை நீக்குவதற்கு மது அவசியமாகிறது என்று வேறு கூறியிருக்கிறார். சாராயம் குடிச்சா வெளியில சொல்றதுக்கு வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள உள்ள கூட வராம திண்ணையில படுத்து தூங்குவது தான் உலக வழக்கம். ஆனால் துரைமுருகன் அவர்களோ சாராயம் குடிப்பவர்கள் எல்லாம் உழைக்கும் வர்க்கம் என்று கௌரவப்படுத்தி வேற கொண்டு இருக்காரு. ஒவ்வொரு வீட்டிலும் அம்மாவும் அக்காவும் தங்கைகளும் வீட்டிற்காக மாடாக உழைக்கிறாங்க. அவங்களுக்கு சாட்டர்டேவும் கிடையாது, சண்டேவும் கிடையாது, மார்னிங் ஷிஃப்ட் கிடையாது, நைட் ஷிஃப்ட்டும் கிடையாது. வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு அவங்க செய்வாங்க. ஓய்வு என்பதே அவங்களுக்கு இருக்காது. அப்பா அலுவலகத்திற்கு போய்விட்டு வருவார். ஆனால் வீட்டில் ஒரு வேலை விடாமல் அம்மா அக்கா தங்க என்று போட்டி போட்டுக்கொண்டு செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன உடல் அசதிக்காக சாராயமாக குடிச்சிட்டு தூங்குறாங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் 10 ரூபாய் தைலத்தை எடுத்துக்கொண்டு தலையில் தைலம் தேய்த்து விட்டு தூங்கிடுறாங்க. கொழுப்படுத்து போய் சாராயம் குடிக்கிறான், நாங்கள் அதை லாபத்துக்கு விற்கிறோம் என்று வேண்டுமானாலும் நீங்கள் சட்டசபையில் தைரியமாக சொல்லலாம். அதற்காக தன்னுடைய குடும்பங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சாராயம் குடித்து சாகரவனை எல்லாம் உழைக்கும் வர்க்கம் என்று தியாகி பட்டம் கொடுக்காதீங்க. உண்மையிலேயே இந்த நாட்டிற்காக உயிரை கொடுத்து உழைப்பவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தும் வார்த்தை தான் அது. அதற்கு ஏற்றாற்போல் 50க்கும் மேற்பட்டோர் இறந்து கிடக்கிற விஷயத்தில் அமைச்சருக்கு எதற்கு நகைச்சுவை என்று எனக்கு சுத்தமாக புரியலை. டாஸ்மாக் சாராயத்தில் கிக்கு இல்லையாம். கள்ளச்சாராயத்தை எவனும் குடிக்கக்கூடாது என்று தானே அரசே சாராயம் விற்கிறது என்று பெருமையாக கூறிக்கொண்டு சாராயத்தை கொடுக்குறீங்க. அதுவும் தரமற்றதாக கேவலமாக இருக்கிறது என்பதில் பெருமை வேறு. மொத்தத்தில் கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காகத்தான் அரசே டாஸ்மாக் நிறுவனம் மூலம் சாராயம் விற்கிறது என்ற காரணம் வெறும் ஏட்டு சுரக்காய் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. டாஸ்மாகில் சாராயம் விற்பதன் மூலம் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியாது என்பதை வெளிப்படையாக அமைச்சர் ஒருவரே ஒப்புக்கொண்டுள்ளதாக தான் இதை பார்க்க முடிகிறது. இனி டாஸ்மாக்கு எதுக்கு தேவை என்பதை அவரே தான் விளக்கணும். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்கும் என்று எதிர்பார்த்தால் அண்ணாமலை அவர்கள் அதைவிட ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. டாஸ்மாக் சாராயத்தில் கிக் இல்லை என்று அமைச்சர் நகைச்சுவையாக கூறியிருந்தாலும் அது உண்மைதான் என்று அண்ணாமலை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தை தலைப்புச் செய்தியாக படித்தவர்கள் பலரும் எதை வைத்து அண்ணாமலை இதை உண்மை என்று கூறுகிறார் என்று அதிர்ச்சி அடைந்தாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் கள்ளக்குறிச்சி சென்று இருந்தபோது பாதிக்கப்பட்டவர்களே தன்னிடம் இந்த விஷயத்தை கூறியதாக அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதனால் டாஸ்மாக் என்ற பெயரில் அரசாங்க சாராயம் என்ற பெயரில் தரமற்ற பொருட்களையே விற்று கொண்டிருக்கிறது என்பது மீண்டும் ஒரு முறை உறுதியாகிறது. அதுவும் அண்ணாமலை அவர்கள் சிஏஜி தணிக்கையில் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம்தான் என்ற புதிய குண்டை ஒன்றை தூக்கி போட்டு உள்ளார். திமுகவுக்கும் சிஏஜிக்கும் எப்போதுமே 7ஆம் பொருத்தம்தான். சிஏஜி தணிக்கை செய்து 2G ஸ்பெக்ட்ரம் பற்றிய அறிக்கையை சமர்ப்பித்த போதுதான் அது மாபெரும் ஊழல் குற்றச்சாட்டாக வெடித்தது. அதே சிஏஜி அண்ணாமலை அவர்கள் தொட்டு பேசியிருப்பது டாஸ்மாக் நிறுவனத்தில் மிகப்பெரிய அளவு ஊழல் நடந்திருக்கக்கூடும் என்ற விவாதத்தை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. அதோடு முதல்வர் அவர்களின் வெளிநாட்டு பயணத்திற்கான வெள்ள அறிக்கை இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதையும் அண்ணாமலை குறிப்பிட தவறல. முதல்வர் அவர்கள் தனிப்பட்ட விதமாக வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருந்தால் அது தவறில்லை. ஆனால் அரசு முறை பயணமாக அவர் வெளிநாடு சென்று வருவதால் என்ன பலன் இருக்கிறது என்ற கேள்வியை அண்ணாமலை முன்வைக்கிறார். ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டிற்கு சென்று வரும்போது அவ்வளவு கோடி முதலீடுகளை ஈர்த்தோம், இவ்வளவு கோடி முதலீடுகள் வர காத்திருக்கிறது என்று முதல்வர் பெருமையாக கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் முதல்வரின் வெளிநாட்டு பயணங்களால் எந்தவிதமான பயனும் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாமலை அவர்கள் கேட்கும் கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு தமிழக அரசுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது முற்றிலும் மறுக்க முடியாத உண்மை.